குமரனை வந்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறதால குமரன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதன்படி வந்து குமரனை தேர்ந்தெடுக்கிறாங்க. வந்து வின்னராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு குமரனுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான், அதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லாரும் முன்னாடியே சொல்கிறதால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே விஜயை பார்த்துட்டு காவேரி நன்றி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்றாங்க. காவேரி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு, என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லை காவேரி, உனக்கும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லை நம்ம 2 பேர் தனியாக லாங் ட்ரைவ் போகணும், வரியா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லைங்க என்னால் வர முடியாது, நான் வந்து எல்லாரும் கூட வந்திருக்கேன்ல அவங்க கூட போயிடுறேனே ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ண முடியுமா, லாங் ட்ரைவ் ஏன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் போகிறாங்க. அங்கே 2 பேருமே பேசிட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம விஜய் வந்து காவேரி கிண்டல் பண்ணிகிட்டே அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த டைமில் விஜயோட காரில் வேற ஒருத்தவங்க வந்து இடிச்சிடுறாங்க. அப்போ விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ காவேரிக்கு வந்து அடிபட்டுருது, நெத்திலேயே பிளட்டாக வருது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ரொம்ப பதறி போகிறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்குறாரு. அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டில் எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட்டிகிட்டு வாங்க, மற்றபடி எல்லாமே எடுத்துகிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கேராக இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க, தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் வந்து நீங்கள் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதை பார்த்த விஜய் வந்து கண்டிப்பாக நான் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு வராரு. பரவாயில்லைங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் சொல்படி தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறபடி தான் நீ எல்லாமே பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. இங்கே காவேரிக்கு அடிப்பட்ட விஷயம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே என்னடி ஆச்சு அப்படின்னோடனே எல்லாம் திருஷ்டி தண்டி பட்டிருக்கு, அதனால தான் இப்படி ஆச்சு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. காவேரி வேணா நாங்கள் கூட்டின்னு போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் சொல்கிறாங்க. வேணாம் என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்டு காவேரி அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சரி சரி விஜய் தான் போய் பார்த்துக்கணும் ஆசைப்படுறாரு, காவேரியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. விஜய் இது இப்படிலாம் யோசிக்கிறாரு அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வேணா போய் இருக்கேங்க அப்படின்னோடனே, ஏன் காவேரி நான் பார்த்துக்க மாட்டேனா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க உங்களை வெண்ணிலாவை பார்த்துக்கணும்ல, நீங்கள் என்னையும் எப்படிங்க பார்த்துக்க முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, நான் தான் உன்னை பார்த்துப்பேன் புரியுதா அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து காவேரியை பார்த்து எல்லாமே கவனிக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து செய்கிறாரு. காவேரிக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாரு. காவேரி இங்கே பாரு தண்ணி படாமல் தான் குளிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ஒன்றுமே புரியல. விஜய் நம்ம இப்படி இவ்வளோ அன்பாக இருக்காரு, அப்புறம் எதுக்காக நம்ம டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வெண்ணிலா வந்து கூப்பிட்றதுக்காக வெண்ணிலாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற ராகினி சீன் போட்டு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து தாத்தாவும் பாட்டியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பார்த்துங்க, ஒரு 2-3 நாளைக்கு வெண்ணாவை நீங்களே பார்த்துங்க தாத்தா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, காவேரி நான் பார்த்துக்கணும் இல்லையா அப்படின்னோட, சரிப்பா நீ காவேரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு தாங்கவே முடியல ராகினிக்கு. வெண்ணிலாவோட காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காரே, ஐயோ என்னால் இதை பார்க்கவே முடியலையே, இந்த மாதிரிலாம் இருந்தால் காவேரி என்ன நினைப்பா, தான் புருஷன் தான் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு, இவ தான் போய் சொல்கிறான்னு நினைப்பாருன்னு நினைக்க மாட்டாளா, ஐயோ இப்போ என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலாவை பார்க்க போலையாங்க, வெண்ணிலாவை கவனிக்கலான்னா தாத்தா பாட்டி கவனிச்சுப்பாங்க வெண்ணிலாவை. இங்கே பாரு காவேரி, நீ இது எனக்கு ரொம்ப முக்கியம் காவேரி, உன்னோட குணப்படுத்தி தான் மற்ற வேலைன்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்துலேயே இருக்காரு. காவேரிக்கு தேவையான பார்த்து செய்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல. விஜயா இது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை பார்த்து ராகினிக்கு தாங்க முடியல, செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமே, காவேரியை விட்டு இவரை பிரித்து வெண்ணிலாவோட ரூம்க்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வந்து தாத்தா தடுத்துடுறாரு. நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜயை கேட்குறாங்க. தாத்தா விஜய் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி செய்கை மூலமாக காட்டுறாங்க. விஜய் வந்துருவாமா அப்படி சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்து வெண்ணிலாவை படுக்க வைக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து பார்த்து குழந்தை மாதிரி கவனிச்சிக்கிறாரு விஜய். இதெல்லாம் பார்த்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து விஜயை தோள் மேலே சாஞ்சிட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க. காவேரிக்கு வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, இப்போ மட்டும் கிடையாது, காலம் ஃபுல்லாக உன் கூட மட்டும் தான் நான் இருப்பேன், ஒன்னே தாண்டி எனக்கு என் உலகம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே, வெண்ணிலா கூட எனக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே சொல்லிக்கிறாரு. காவேரி சந்தோஷமாக தூங்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு தாங்க முடியல, ஏதாவது வந்து கலகம் பண்ணி இவங்க 2 பேர் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. காவேரி வீட்டில் விஜய் பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. அடிபட்டா கூட ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறாரு, உண்மையிலேயே காவேரி கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.